சங்கீதக்காரனாகிய தாவீது கோலியாத்தை சந்திக்கும் போது அவனுடைய கையில் கூழாங்கல்லும் கவனும் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வசனம் முடியும் போது ரொம்ப அழகாக சொல்லும், அவனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு சொல்லும். அந்த வசனத்தை முடிக்கும் போது அந்த வசனம் சொல்லும், அவனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு கிளம்புறாரு அவர், ஒரு பெரிய யுத்தம் அது. அந்த யுத்தத்தில் தனக்கு முன்பாக நிற்கிற எதிரி அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்கள் நம்ம ரொம்ப பெரிய ஆயுதம். வேதம் சொல்லுது, நெசவாளன் அப்படின்ற அந்த நெய்மை குறிப்பிட்டு அந்த ஈட்டி அப்படின்னா கோலியாத்தினுடைய கையில் இருக்கிற ஈட்டி என்ன அப்படின்னா ஸ்பெஷல் மேக், அப்படின்னா ஸ்பெஷலாக செய்யப்பட்டது. நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 50வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இவ்விதமாய் தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லிலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. ஆனால் எதிரி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, எதிரியினுடைய கையிலே இருக்கிற ஆயுதங்கள் ஸ்பெஷலாக செய்யப்பட்டது. அவனுடைய கையில் இருக்கிற ஈட்டி அப்படி ஸ்பெஷலாக செய்யப்பட்டது. அவனுடைய கைகளிலே இருக்கிற கேடகம் அப்படின்னா அந்த கேடகத்தை ஒருத்தன் தூக்குறதுக்கு இன்னொருத்தனை வச்சுங்களேன், முன்னாடி ஒருத்தன் தூக்கிட்டு போவான், அந்த மாதிரி ரொம்ப சேஃப்டி. அவனுடைய தலையில இருக்கிற அந்த தலை சீராவை குறித்து வேதம் சொல்லுது. அவனுடைய நெஞ்சில வைத்திருக்கிற கவசம் அதை குறித்து சொல்லும் போது அதனுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுது. அந்த கோலியாத் பிரம்மாண்டம், கோலியாத் வைத்திருக்கிற ஆயுதங்கள் பிரம்மாண்டம். ஆனா வேதம் சொல்லுது, தாவீதை குறித்து சொல்லுது, தாவீதனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. பட்டயம் இல்லாத கடைசியில் இந்த கோலியாத்தை ஜெயித்து, கோலியாத்தை ஜெயிக்கும் போது கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவனுடைய பட்டயத்தை தான் எடுத்து அந்த இடத்துல மேற்கொண்டு திரும்ப கடந்து வர. இவங்க கையில் பட்டயம் இல்லை, அவன் யார் எதிரியோ அவனுடைய பட்டயத்தை தூக்க முடியாம தூக்குறாரு. அந்த பட்டயத்தை கொண்டு போய் திருப்பி தனக்காக வச்சுக்கொள்றாரு. அது ஒரு பெரிய ஒரு சாப்டர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரங்களில் நமக்கு முன்பாக நிற்கிற எதிரிகளையோ இல்லை நமக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனைகளையோ சந்திக்கிறதற்கு நம்முடைய கையிலே தேவையான எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆயுதம் இல்லாமல் யாராவது ஒருத்தர் யுத்தத்துக்கு போவாங்களா? அதுவும் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆயுதம் இல்லாமல் எப்படி போக முடியும்? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நம்முடைய கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். என் கையில் ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி நான் மேற்கொள்ளுவேன்? என் கையில் பட்டயம் இல்லை, என் கையில் ஈட்டி இல்லை, என் கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதல்ல. ஆண்டவர் இருக்கிற இந்த பலத்தோடே போ, இருக்கிற இந்த பலத்தோடே போ. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய கையிலே எதுவுமே இல்லைனாலும் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிரச்சனையை நம்மை கொண்டு மேற்கொள்ள வைக்கிறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு ரொம்ப லேசான காரியம். ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா நமக்கு உள்ளதை கொண்டு, அதான் வேதத்தில் புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னு சொல்லுதில்ல அந்த மலையில். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உங்களிடத்தில் ஏதாவது உண்டா, இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவோன்னு சொல்லும் போது சீடர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இத்தனை 1000 பேருக்கு இந்த வனாந்தரத்தில் எப்படி சாப்பாடு கொடுக்கறது, எப்படி சாப்பாடு கொடுக்கறது? அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னப்பா இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உடனே ஒருத்தர் சொல்றார், இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல, இருக்கிறது 15000 பேர் இருக்கிறாங்க, ஆனா கையில இருக்கிறது 5 அப்பமும் 2 மீன் தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து இப்பொழுது எல்லாருக்கும் பந்தி உட்கார வச்சு 50 பேரை உட்கார வச்சு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்களாமா. அப்போ ஆண்டவர் வேதத்தில் இப்படியே ஒரு சம்பவம் இல்லை, நிறைய சம்பவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கடன் பிரச்சனையிலே இருக்கிற தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அப்போ எனக்கு ரொம்ப கடனாக இருக்குன்னு சொன்ன உடனே அவர் என்னமோ 2 லட்சம் ரூபாய் செக் எழுதி கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க, இல்லை 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா தீர்க்கதரிசி ஒரு ஃபோன் பண்ணி, ஏப்பா அவளை எதுக்குப்பா அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்க தான் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஆச்சு, நீங்கள் இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவர் ஏதோ கூப்பிட்டு பேசிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் போய் நின்று, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கடனாக இருக்குது, என் பிள்ளைகளை சிறைப்பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் யார்கிட்டையும் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்ல போறதில்லை, இல்லைன்னா நான் மேஜிக்ல ஒரு 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறதில்லை, இல்லைன்னா ஒரு செக் எழுதி கொடுக்க போறதில்லை. அவர் கேட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, உன்னிடத்தில் என்ன சொல்லுங்க,
உன்னிடத்தில் என்ன உண்டு. உடனே அந்த அம்மா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் என்னமோ நமக்கு கடனை முடிக்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்குன்னு நினைச்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல், சொல்லுங்க, வேறொன்றும் இல்லை அப்படின்னா என்னுடைய கடன் ரொம்ப பெருசு, ஆனா என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான் இருக்குது, இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல, அதுவே, சொல்லுங்க, அதுவே போதுமானது, அதுவே போதுமானது. நீ அயல் வீட்டில் போய், அயல் வீட்டார் எல்லா இடத்துலையும் போய் அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி எல்லா பாத்திரத்திலையும் நீ ஊற்று அப்படின்னு அனுப்பி விடுறாரு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடனை முடிக்கிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்க தர்றதுக்கு வல்லவரா இருந்தார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற பலத்தை வச்சு, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, நம்மகிட்ட இருக்கிற ஆள் பழக்கத்தை வச்சு நம்முடைய பிரச்சனையை நம்ம எப்பவுமே எதிர்கொள்ளவே கூடாது, எதிர்கொள்ளவும் முடியாது. எங்கிட்ட என்ன இருக்குது இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு, எங்கிட்ட யார் இருக்காங்க இந்த பிரச்சனையை முடிக்கிறது? ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயமே இல்லை. அவனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தும் அவ்வளோ பெரிய பட்டயத்தை பிடித்து வந்திருக்கிற கோலியாத்தை ஆண்டவரால் தாவீதை கொண்டு ஜெயிக்க முடியுமானால், நான் நம்புகிறேன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பர்வதம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை மலையை போல இருந்தாலும் ஆண்டவர் இன்னொருத்தரை கொண்டு அல்ல, இன்னொருத்தரை கொண்டு அல்ல, இன்னொரு காரியத்தை கொண்டு அல்ல, இதை கொண்டு அல்ல, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சகாயம் செய்து, உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அந்த காரியத்தில் வெற்றி கொடுக்கிறதற்கு என்னுடைய ஆண்டவர் மிக நல்லவர் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீர்களா? இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நமக்கு இல்லைன்னு போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. அப்போ நம்முடைய கையில பட்டயத்தை வச்சு ரட்சிக்கிறவர் அல்ல, நம்முடைய கையில பணத்தை வைத்து ரட்சிக்கிறவர் அல்ல, நம்முடைய கையில தாளந்துகளை வைத்து ரட்சிக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நம்முடைய கையில இல்லைன்னாலும் அதை நேர்த்தியாய் முடிக்க பண்ணுவதற்கு, உதவியை அனுப்புவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்தில் ஒருவேளை இந்த ஆரம்பத்தில் யோசிச்சுட்டே நீங்க இருக்கலாம், என் கையில ஒண்ணுமே இல்லையே. இந்த இடத்துல தாவீதையும் கோலியாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சொல்லுவான், என்ன இவ்வளோ பெரிய ஈட்டியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான், நீ வெறுமனே போய் நிற்கிற, ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கிற, என்னதான் விசுவாசம்னாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? அவன் அவ்வளோ பெரிய ஆயுதத்தோட நிற்கும் போது நீ வெறுங்கையா போனா எப்படி? அதுவும் ஒரு கல்லும் ஒரு கவனும் காமெடியா இல்லை? உன் கையில இருக்கிறத வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணியிருக்கலாம். எத்தனையோ பேர் இவன் சாகத்தான் போறான் பாருங்க, அவன் அவ்வளவு அந்த ஈட்டி எடுத்து குத்துனாலே இவன் செத்து போயிடுவான், இவன் என்னமோ கள்ள தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கையிலே பட்டயம் இல்லை என்றாலும் கோலியாத்திற்கு முன்பாக கர்த்தர் வெற்றியை கர்த்தர் தந்தார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, முன்னாடி நிற்கிற மலையை போன்ற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, தேவையை பார்த்து பயப்படாதீங்க, கடன்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரே என்னிடத்துல என்ன இருக்கு, இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு என்னிடத்துல என்ன இருக்கு, இந்த போராட்டத்தை தாண்டறதுக்கு என்னிடத்துல என்ன இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் செத்து போறதுதான் வழி, நான் இந்த உலகத்தை விட்டு போறதுதான் வழி, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நினைப்பாரே ஆனால் உங்க கையிலே ஒன்றும் இல்லை என்றாலும், பட்டயம் இல்லை என்றாலும், ஆமென், அந்த காரியத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். காற்றை காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்ப பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஆமென் ஆமென். ஏற்ற காலத்துல எனக்காக சகாயம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப எப்பவுமே நம்ம ஒண்ணு மனசுல நினைச்சுக்கணும், என்னுடைய கையிலே இருக்கிறத வச்சு நான் ஒரு கணக்கு போடக்கூடாது. அதற்காக அவசரப்பட வேணும்னு நான் சொல்லலை. சிலருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும், அப்படின்னா கையில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போய் பயங்கரமான கான்ஃபிடென்ட்டாக போய் சில காரியத்தில் கை வைப்பாங்க.
சில காரியத்தில் முயற்சி எடுப்பாங்க. அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது ஒன்று. அப்படின்னா புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வீடு கட்டுகிறதற்கு முன்னாடி நீ வீடு கட்டணும்னு தோணுனோன்னா வீடு கட்டிடாத அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. வீடு கட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே வீடு கட்டிடாதீங்க. ஆனா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா கணக்கு பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ கணக்கு பாரு, எத்தனை மூட்டை சிமெண்ட் ஆகும், எவ்வளவு மணல் தேவைப்படும், எத்தனை வேலை கூலி இருக்கு, எவ்வளவு ஜன்னல் வைக்கணும், எந்த இடத்துல கிச்சன் வருது, இது எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து நம்ம கையில இப்போ எவ்வளவு இருக்குது, இவ்வளவு செலவானா நம்ம எவ்வளவு செலவு பண்ண முடியும், அந்த கணக்கை பார்த்துட்டு தான் நம்ம கை வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த விசுவாசம் அப்படின்ற ஒரு போர்வையில நிறைய பேர் அவசரப்படுறவங்க இருக்கிறாங்க. எங்க போன கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவ்வளவுதான், நான் ஃபெய்த், நான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா வீடு கட்டி தருகிறதற்கு முன்பாக சவர்தரித்தாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஆண்டவருடைய தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீதிற்கு அவ்வளவு ஆசைகளை ஆண்டவர் உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலும் முதல்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆலயம் கட்டுவதற்கான அந்த பிளானை முதல்ல வாங்குறாரு. அதற்கப்புறம் அதற்கான பொருட்களை அவர் சேகரிக்கிறாரு. எல்லா பொருட்களையும் சேகரிச்சு அதற்கு பின்பு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க வேலை. அந்த வேலை அவ்வளவு அழகா முடியுது. அப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் விசுவாசம்ன்ற அந்த காரியத்துல உடனே கால் வச்சிடுறது. அதுல நஷ்டம் வந்தா என்ன பண்றது, தீமை வந்தா என்ன பண்றது, இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இவங்க ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி அடுத்த ஒரு லைனை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. வெறும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, நம்ம நன்மையை யோசிக்கணும், விசுவாசத்தை யோசிக்கணும். அதே நேரத்தில் இந்த மனுஷன் கைவிட்டா நான் என்ன பண்றது, இந்த மனுஷன் நோன்னு சொன்னா நான் என்ன பண்றது, இந்த காரியத்தில் இப்படி ஒரு தோல்வி வந்தா என்ன பண்ண முடியும், இந்த ரெண்டு பக்கத்தையும் நீங்க பார்த்துட்டு நீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா நான் நம்புறேன் அது யாருடைய நடத்துதல்னா அதுதான் சரியான ஆவியானவருடைய நடத்துதல். உங்களுக்குன்னு சில காரியத்தை நீங்க கை எடுத்து கால் எடுத்து வைக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு போல்ட்னஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் நீங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவரே அந்த தைரியத்தை உங்களுக்கு தருவார். அந்த தைரியம் வந்ததற்கு பிறகு நீங்க காலடி எடுத்து வைங்க. கண்டிப்பா சொல்றேன், அந்த காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனா அதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்படி விசுவாசம் அப்படின்ற போர்வையில எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட முடியாது. சில வாலிப பிள்ளைங்க யாராவது ஒருத்தரை லவ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றான், அவன் ரட்சிக்கப்படலை, இன்னும் ஆண்டவரே ஏத்துக்கல அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இல்ல 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 அவன் ரட்சிக்கப்படாட்டி என்ன, நான் அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன், நான் விசுவாசத்துக்குள்ள நடத்துவேன், நான் ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்துவேன், நான் அவனுக்கு அபிஷேகம் வாங்கி தருவேன் அப்படின்னு ஒரு பெரிய ரொம்ப கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வரலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ எப்பொழுதுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய கையிலே ஒன்றும் இல்லாத போது நாமாய் சில முடிவுகளுக்கு எடுத்து சூழ்நிலை அமைதா, பிரச்சனை அமைஞ்சிருச்சா, அந்த கையில அந்த டைம் நம்ம கையில ஒன்றும் இல்லையா, நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை நீங்களாக உண்டு பண்ணல, அந்த சூழ்நிலை உங்க தவறுகளினால உண்டாகல, அந்த சூழ்நிலை எதேர்ச்சியா வந்தது. எதேர்ச்சியா வந்த சூழ்நிலையிலிருந்து ஒண்ணுமே இல்லைனாலும் அந்த இடத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமென். ஒரு விசை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திருச்சியிலிருந்து ஒரு அம்மா ஃபேமிலியா நம்ம இந்த சர்ச்சுக்கு வந்தாங்க. இடநாள் தான் வந்தாங்க. அப்போ இடநாளில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கழுத்தில் இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது. அந்த கட்டி ரொம்ப பழுத்து அப்படியே இருக்குது. அப்போ அந்த கட்டி கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இருக்குது. அப்போ 6 மாதங்களா உடனே நான் அவங்கள பார்த்து கேட்டேன், ஏமா ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணலையா, ஹாஸ்பிட்டலுக்கு எதுவுமே போகலையா? உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க, ஆப்ரேஷனுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுன்றாங்க, என் கையில் ஒரு பைசாவும் இல்லை. அதனால நான் ஒரு முடிவெடுத்தேன், ஆண்டவரே கடன் வாங்கி நான் ஆப்ரேஷன் நான் பண்ண மாட்டேன். நான் இப்போ 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் வாழ்நாள் முழுக்க நான் கடனை கட்டிட்டு எனக்கு தைரியமே இல்லை. அதனால என்னை உயிரோட வச்சிருந்தீங்கன்னா நான் வாழ்வேன், என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எடுத்துருங்க. ஆனா நான் கடன் வாங்கி
நான் வந்து இந்த மாதிரி நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், இந்த சூழ்நிலையை நீங்க தானே அனுமதிச்சீங்க, நீங்க எனக்கு சுகம் கொடுத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதமா எத்தனையோ பேர் பயப்படுத்துறாங்க. அம்மா இந்த கட்டி கேன்சரா மாறிடும், இந்த கட்டி உனக்கு பிரச்சனையா மாறிடும். அவங்க ஒரே வார்த்தை, கடன் வாங்கி நானா இது உண்டு பண்ணல, இது எதேர்ச்சியா எனக்கு வந்திருக்குது, கர்த்தரால முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க இருந்து நான் எனக்கே கொஞ்சம் பதட்டமா இருக்குது. என்ன இவ்வளவு முடியாததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருக்கிறாங்களே, சரி விசுவாசம், அவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார் அப்படின்னு ஜோம் பண்ணி அனுப்புனா, இங்கிருந்து திருச்சி போறதுக்கு உள்ள பஸ்ல போயிட்டு இருக்க அந்த கட்டி உடைஞ்சு சீல் எல்லாம் ரத்தம் வெளியே வந்து அங்கிருந்து போன உடனே ஒரு லெட்டர் எழுதுறாங்க, அந்த சாட்சி லெட்டர் எழுதுறாங்க. அவ்வளவு ஆச்சரியமா, பாஸ்டர் ஆண்டவர் இங்கிருந்து போய் சேர்றதுக்குள்ளே எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு, ஆபரேஷனே இல்லாம கர்த்தரே ஆபரேஷன் பண்ணி அந்த தாயாருக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் நம்புறேன், நமக்கு சில சூழ்நிலைகள் வரும். என்ன சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொன்னா, கையில ஒண்ணுமே இருக்காது, ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். கையில ஒண்ணுமே இருக்காது, ஆனா உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து என்ன யாரை தேடலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது, எங்க கடன் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது, அதை சரி பண்றதுக்கு என்ன வழின்னு சொல்லி உடனே மனுஷனை தேடி உடனே நம்முடைய கையில இருக்கிறது இல்லைன்னா கடன் எதை வாங்கலாமா நினைக்க கூடாது. ஆண்டவரே இது எனக்கு அறியாமை வந்தது, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால நானா தப்பு பண்ணி இது வந்திருந்தா கூட நான் சொல்லலாம், அப்படி இல்லை. அதனால இந்த காரியத்தை நீங்க தான் செய்யணும்னு ஒப்பு கொடுங்க. நான் நம்புறேன் அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவன் கையில் பட்டயம் இல்லாதிருந்தும் கர்த்தர் ஜெயிக்க கூடிய ஒரு பலனை ஆண்டவர் தந்தார். அந்த தேவன் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே அசைவாடுகிறார். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கையிலே ஒன்றும் அந்த பட்டயம் இல்லாதிருந்தும் எனக்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். ஒரு ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் அவர் என்னை பயன்படுத்திடுவார். ஆமென். சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல் அழைத்தவரின் கரத்தில் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்திடுவார். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல் அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திடுவார். கரங்களை தட்டி ஆமென். ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் அவர் என்னை பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். பாடு. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல் அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திடுவார். உலக தோற்றம் முன்னே என்னை முன்குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில் என் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே முன்குறித்தாரே, தாயின் கருவில் என் கருவை கண்டாரே. உள்ளங்கையிலே என்னை வரைந்துள்ளார், என்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார்,
கர்த்தருக்கு காத்திரு, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடு. பாடும் ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவார். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டே தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னை கொண்டே தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், பயன்பாடு தேடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா நினைச்சுங்க. ஆண்டவரை நீங்க உறுதியாய் பற்றி கொண்டு, ஆண்டவர் என்ன கண்டிப்பாக எனக்கு ஒரு வழியை ஆண்டவர் திறப்பாருன்னு நீங்க காத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான வழியை ஆண்டவர் திறக்காம போகவே மாட்டார். நீங்க முயற்சி எடுக்கிறது தவறல்ல, முயற்சி எடுத்துட்டே இருக்கலாம். நம்ம முயற்சி எடுக்கிறத குறித்து நான் தவறா சொல்லல. ஆனா அதே நேரத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா, டிசைட் பண்ணிடக்கூடாது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. யாரா அபிஷேகம் பண்ணிட்டார் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா இன்னொரு ராஜா உள்ள உட்காந்துருக்கான் பாருங்களேன். சவுல் ராஜ்யபாரத்தில் இருக்கிறார், இவர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு. ஐயோ, ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு, இந்த சவுல் இருக்கிற வரைக்கும் நான் ராஜ்யபாரம் பண்ண முடியாது, அவனை அழிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யபாரம்னு நினைச்சிட்டு தன்னுடைய மாம்சத்துல, தன்னுடைய வைராக்கியத்துல, ஏதோ ஒரு சின்ன மனுஷங்களுடைய ஆலோசனையில எந்த முயற்சியுமே எடுக்கவே இல்லை, எந்த முயற்சியுமே எடுக்கல. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, காத்திருக்கிறான். அவருக்கு கொல்றதுக்குரிய சான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் என்ன சொல்ற, இல்ல குறுக்கு வழியால நான் போக மாட்டேன், ஆண்டவர் கண்டிப்பா இப்படி போய் சொல்லி குறுக்கு வழியா இந்த மாதிரி ஒரு வழியை திறக்க மாட்டார்ன்றதுல தாவீது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தார். நமக்கும் அப்படிதான். இந்த நிறைய பேர் நம்மளை துஷ் பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்ம அவசரப்படுத்துவாங்க. அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அதை தூக்கி இதுல போடலாம், இதை தூக்கி அதுல போடலாம், என்னென்னமோ கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஆனா நீங்க ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உயர்த்துகிற வரைக்கும் எந்த குறுக்கு வழியை நீங்க தேடிடவே கூடாது. அது அவரா செஞ்சுட்டாருன்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த பேர்டனுமே இருக்காது, நமக்கு கஷ்டமே இருக்காது. ஆனா நாம செய்யணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நினைக்கிறேன் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அது நம்ம தலை மேலதான் அந்த பாரம் விழும். அதனால காத்திருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருக்கு ஆண்டவர் ஏன் வழி திறக்கல, நான் இவ்வளவு காத்திருக்கிறேனே. இல்ல, ஆண்டவர் காத்திருக்கிறவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடுகிற தேவனே அல்ல. அதுவும் மிக முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற காலத்துல இந்த கர்த்தர் அப்படின்ற பேரை சொல்றாங்க பாருங்க, தேவன் அப்படின்ற பேரை சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டோம்னா நிறைய பேர் சுருண்டுருவாங்கன்னு தெரியும். வேற எதுக்குமே சிலர் அவ்வளவு அழகா அடிபணிய மாட்டாங்க, வேற எந்த வார்த்தையை சொன்னாலும் சிலர் பயப்பட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர்னு சொல்லுங்க, கர்த்தர்னு சொல்லுங்க, கர்த்தர் பேசினார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் காண்பிச்சார் அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல பேச்சே இல்லை. அவர் நன்மை சொல்றாரா, தீமை சொல்றாரா, அவர் மனசுல இருந்து தான் சொல்றாரா, அவர் ஆண்டவரோட இதெல்லாம் பாக்குறது இல்ல. கர்த்தர்ன்ற ஒரு பேரை வந்தா கழுத்தை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க நிறைய பேர். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் அப்படின்னு பேசுகிற எல்லாருமே நல்லவர்கள் அல்ல, கர்த்தர் அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாருமே உண்மையானவர்கள் அல்ல, கர்த்தர் அப்படின்ற வார்த்தையில பேசுகிற எல்லா தீர்க்கதரிசிகளையும் உண்மையான தீர்க்கதரிசிகள் அல்ல. வேதம் சொல்லுது, அலங்கத்தை கட்டும் போது நெகேமியாவோட இருந்த ஃப்ரெண்டு, டியர் ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த வேலையில கூட நின்று சப்போர்ட் பண்ணவன் அப்படியே கொஞ்சம் சன்பல்லாத் தொபியாவுடைய பக்கத்துல போயிட்டு வந்தா அவன் கரெக்டா காசு கொடுத்துட்டான், கூலி கொடுத்து. எப்பா அவன்கிட்ட போய் நாங்க சொன்ன எங்க வார்த்தைக்கெல்லாம் அவன் அசைய மாட்டேங்கிறான், அவனுக்கு ஆண்டவர் சொன்னார்னு சொன்னாதான் அவன் அசைவான், அதனால அவன்கிட்ட போய் கண்ணை மூடி தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி இந்த மாதிரி உன்னை கொன்று போட வர்றாங்க, ராத்திரியிலே உன்னை கொன்று போட வர்றாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, வா போலாம் அப்படின்னு சொல்லி ஆலயத்துல போய் நம்ம ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே நெகேமியா எதை கண்டுபிடிச்சாராமா, கர்த்தர் அவனை அனுப்பலன்னு கண்டுபிடிச்சாராமா.
கர்த்தர் அவனை அனுப்பவில்லை என்றும், சன்பல்லாத்தும் தொபியாவும் பணம் கொடுத்து தான் இவனை அனுப்பியிருக்காங்கன்றதையும் நெகேமியா கண்டுபிடிச்சாரு. அப்ப எந்த அளவிற்கு ஞானம் வேணும்? ஒரு பர்சனை வந்து ஆண்டவருடைய பேரை சொல்லி உங்க வீட்டில் வந்தாலோ, ஆண்டவருடைய பேரை சொல்லி உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாலோ, ஆண்டவருடைய பேரை சொல்லி இதை உங்களுக்கு செய்ய சொன்னாருன்னு சொன்னாலோ, நீங்க உடனே ஐயோ ஆண்டவரே சொன்னாரா, அதுக்கு மேல வார்த்தையே இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிடக்கூடாது. முதல்ல அந்த மனுஷனிடத்துல கர்த்தர் தான் சொன்னாரான்னு நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். நீங்க நெகேமியா 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும், தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவனை அனுப்பினாரா இல்லையான்ற அறிவு நமக்கு வேண்டும். பாருங்க, அவ்வளவு மோசமான உலகத்துல வாழ்றோம். இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்து ஒரு வாலிப தம்பி அப்படியே தற்கொலை பண்ற அளவுக்கு அழுறாரு. நான் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்கிறாரு. 10 lakhs rupees. அவருடைய 2 லட்சம் ரூபாய், அவருடைய ஃப்ரெண்டு எல்லாருடையதையும் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாவுக்கு இவர் தான் சூரிட்டி கையெழுத்து போட்டிருக்கிறாரு. என்ன இத்தனைக்கும் அவர் டெய்லி சம்பாதிக்கிறதா 600 ரூபாய். 600 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் 10 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டான்னா எவ்வளவு மனசு கஷ்டம். எப்படிப்பா இப்படி ஏமாந்த அப்படின்னு கேட்டா, ஒரு நபர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் உன்னை ஏமாத்துவேனா? நான் ஊழியம் செய்கிறவன், நான் உன்னை ஏமாத்துவேனா? நான் இந்த மாதிரி இத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன், நான் உன்னை ஏமாத்துவேனா? பாஸ்டருக்கு நான் ரொம்ப நெருக்கமானவன், பாஸ்டர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐயோ நான் தெரியும். நேற்று கூட அந்த இன்னைக்கு நிறைய பேர் இந்த செல்ஃபி அப்படின்னு எடுத்துறாங்க. நிறைய பேர் போட்டோ எடுத்துறாங்க. நம்ம ஒருத்தலத்துல போய் போட்டோ எடுத்துக்குங்கன்னு சொல்லும் போது நம்ம எடுக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? எப்படி? அவங்களுக்கு ஒரு பிரியம், அவங்க அந்த போட்டோ எடுக்கிறதே சந்தோஷம் தானே, நம்ம எடுத்துறோம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த போட்டோவை மிஸ்யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எடுத்து போன்ல வச்சுட்டு, இவர் எனக்கு ரொம்ப நெருக்கமா தெரியும், இவர் நானும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம், இவர் நானும் ஒன்னா உட்கார்ந்து தூங்கணும், என்னென்னமோ சொல்ல. அந்த மாதிரி அந்த பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை வந்து பேசவே விடாம, பாஸ்டர் இடத்துல எதுக்கும் நான் ஒரு வார்த்தை, அவரெல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பார், நீ எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்காத, அதெல்லாம் நல்லா இருக்காது, அது அவர் எனக்கு மிஞ்சி என்ன சொல்ல போறாரு, இப்படியே சொல்லி 10 லட்சம் ரூபாய், 10 lakhs rupees. எப்படிப்பா நீ விழுந்தேன்னு கேட்டா, ஒண்ணு அவர் ஆண்டவருடைய பேரை சொன்னாரு பாஸ்டர், நான் விழுந்தேன். கர்த்தர்னு சொன்னாரு பாஸ்டர், நான் விழுந்தேன். ஏசப்பான்னு சொன்னாரு பாஸ்டர், நான் விழுந்தேன். ஊழியோன்னு சொன்னாரு பாஸ்டர், நான் விழுந்தேன். அப்போ எந்த அளவிற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே நானும் என்னுடைய பிள்ளைகளும் எப்படி ஜெபிக்கணும்னா, எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னான் என்றும், அதான் சன்பல்லாத்தும் தொபியாவும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேளுங்க, அப்பா எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. ஆண்டவருன்ற பேரை சொல்லி வர்ற எல்லாரையுமே நான் வீட்டில் எடுத்துடக்கூடாது. ஆண்டவருடைய பேரை சொல்லி வர்ற எல்லாருடைய வார்த்தையும் நான் கேட்க கூடாது. இப்படி நீங்க இன்னைக்கு ஒருத்தர் சொன்ன இந்த சத்தத்தை கேட்கிறதுக்கும் கூட நிறைய பேர் இப்படி ஏமாத்தப்பட்டிருக்கிறாங்க. நகையை கொண்டு போய் கொடுத்து அந்த நகை திரும்பி வராம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை கால்ஸ் எனக்கு வந்திருக்கு தெரியுமா? அதை விடுங்க, வாழ்க்கையே கொடுத்துட்டு ஏமாந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன் அப்படின்னா, ஆண்டவர்னு சொன்ன ஒரு வார்த்தையை நான் நம்பினேன், ஆண்டவர்ன்ற வார்த்தையை ஒரு வார்த்தையை நான் நம்பினேன். அப்போ ஆண்டவர்ன்ற வார்த்தையை யார் சொல்றாங்க, அந்த நபருடைய பின்னணி என்ன அப்படின்றத குறித்து அறியாம நீங்க எந்த நேரத்திலும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவசரமே படக்கூடாது. கர்த்தர் வந்து ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவராலே செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. அவர் உங்களுக்கு ஒரு வழியை திறக்கணும்னா அவர் திறக்க முடியும். அவர் வனாந்திரத்தில் வழியை திறக்கிறவர் அல்லவா? அவர் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குறவர் அல்லவா? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அவர் செய்வதை தடுப்பது யார்? அவருக்கு விரோதமாய் நிற்கிறவர் யார்? அவர் செய்ததை யாருமே தடுக்க முடியாது.
யாருமே தடுக்க முடியாது. நீங்களா பாருங்க, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க அட்டெண்ட் பண்றீங்க, ஆனா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கிறாங்க. கணவன் வந்து தன்னை மதிக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். நான் வீட்டில இருந்து வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல, நான் நல்ல வருமானத்தை கொண்டு வரல, ஆனா அதனாலதான் இவர் என்ன மதிக்கலன்னு சொல்லி ஏதோ இவங்க ஒரு மனசுல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி எப்படியாவது என்னுடைய கணவனாருக்கு ஒரு நல்ல பணத்தை கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு பாருங்க அப்படியே ஆலோசனை கொடுக்கும்போது கடனை கொஞ்சம் வாங்கி அதுக்கு பிறகு அந்த கடனை கட்ட முடியாம யாருக்குமே தெரியாம கிட்னியை போய் வித்துட்டு வந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு 45 வயசு அவங்களுக்கு இருக்கும். 45 வயசான ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து அழுறாங்க. என்ன அழுதாங்க அப்படின்னா, அவர்கள் தேவையில்லாம இந்த மாதிரி யாரோ ஒருத்தருடைய ஆலோசனை கேட்டு நம்பி போய் பணத்தை கொடுத்து அதை கட்ட முடியாம தன்னுடைய கணவனாருக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லி அதில் அவாய்ட் பண்றதுக்காக யாருக்குமே தெரியாம கொண்டு போய் அவங்களுக்கு கிட்னியை சேல் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அவ்வளோ பலவீனமா வந்தாங்க. ஆனா அந்த கிட்னி அவங்க வித்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய கடன்ல இருந்து அவங்க வெளியே வர முடியல, ரெடி ஆக முடியல. எப்படி? அப்போ ஆண்டவரே ரொம்ப கவனம். நம்மளிடத்துல யார் வந்தாலுமே நம்ம என்னவா இருக்கணும்? அவர் கர்த்தரை அனுப்பி இருக்கிறாரா? கர்த்தரை அனுப்பி இருக்கிறாரா? பாருங்க, இளம் தீர்க்கதரிசி, வயதான தீர்க்கதரிசி, கிழட்டு தீர்க்கதரிசின்னு வேதம் சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு கிழட்டு தீர்க்கதரிசி? ஆனா இந்த இளம் தீர்க்கதரிசி சொல்றா, இல்ல ஆண்டவர் வந்து என்ன சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீ அப்படியே திரும்பி வந்துன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னா இந்த கிழட்டு தீர்க்கதரிசி உடனே கண்ணை மூடிட்டு, அந்த ஆண்டவர் தான் அப்பா என்கிட்ட சொன்னாரு, நீ சீனியரா நான் சீனியரா, என்கிட்ட சொன்னாரு உன்னை கூப்பிட்டு சாப்பாடு கொடுன்னு சொன்னாரு. உடனே இந்த இளம் தீர்க்கதரிசி என்ன சொல்றான்னா, ஓ சரி இவர் வயசானவர், இவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது, ஒருவேளை ஆண்டவர் பேசி இருப்பாரோன்னு நினைச்சு இந்த கிழட்டு தீர்க்கதரிசி சொன்னது கர்த்தர் சொன்னதா இல்ல இவனா சொல்றானான்னு அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால போய் தின்னுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த கிழட்டு தீர்க்கதரிசி எழுப்பி தீர்க்கதரிசி திரும்பி சொல்றான், நீ ஆண்டவருடைய வார்த்தையை அற்பமா நினைச்ச, நான் உன்ட்ட சொன்ன இல்ல, நீ எதுக்கு சாப்பிட்ட, நீ போற வழியில செத்துட்ட, சிங்கம் பாத்தீங்கன்னா கொன்றும். இந்த கிழட்டு தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை கேட்டு காரணம் என்ன? அந்த இடத்துல இந்த கிழட்டு தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? யார் அனுப்பினான்னு சொன்னாரு? சொல்லுங்க சத்தமா, கேட்கல. கர்த்தர் அனுப்பினார், கர்த்தர் அனுப்பினார். கர்த்தர் அனுப்பினார்னு சொல்றது எல்லாமே கர்த்தர் சொல்றது இல்ல. இந்த ஞாபகம் வேணும். இந்த ஞான கத்திரிடத்துல கேட்கணும். கண்ணை மூடிட்டு யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கணபதி பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது, ஒரு நல்ல திருச்சபை. அந்த திருச்சபை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்தை வாங்குறதுக்காக அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் வந்து ஒரு நல்ல வயதான ஒரு ஊழியக்காரரை கூட்டிட்டு போறாரு. ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், இந்த இடத்துல அட்வான்ஸ் கொடுத்து வாங்கலாமான்னு நினைக்கிறேன்னு கூடுவாரு. இவர் அந்த இடத்துல கண்ணை மூடிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தை இருட்டா நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டார். இந்த இடத்தை நான் ரொம்ப இருட்டா பார்க்கிறேன் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த பாஸ்டருக்கா ஒரே தடுமாற்றம், என்னடா இது, இவர் வந்து ஜோம் பண்ணிட்டு நம்ம இது கிடைக்குது, அது கொஞ்சம் லாபத்துல வேற கிடைக்குது, இந்த இடத்துல சர்ச்சு கட்டலான்னு பார்த்தா இவர் கண்ணை மூடிட்டு இருட்டா இருக்குன்னாரு, அப்ப ஆண்டவருடைய சித்தம் இல்லையோ அப்படின்னு குழம்பி போயிருக்கிறார். அப்போ ஒரு பாஸ்டர் சந்திக்கிறார். பாஸ்டர், இந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு ஜோம் பண்ண, இந்த மாதிரி இருட்டா இருக்குன்ட்டாரு, என்ன பண்றேன்னு தெரியலன்னு. உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏயா கண்ணை மூடிட்டு ஜோம் பண்ணா அப்ப இருட்டா தெரியாம வெளிச்சமா தெரியும்? அவர் கண்ணை மூடிட்டு தானே ஜெபம் பண்ணாரு, அதனாலதான் அவருக்கு இருட்டா தெரிஞ்சிருக்குது. நீ ஏன் அதை குறிச்சு இது பண்ற? நீ போ, அதை விட்டுரு, நீ போய் அட்வான்ஸ் கொடுத்து, கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா ஆண்டவரை தடுத்து போடுவாரு, நீ முன்னேறு, நீ வந்து அதை ப்ரொசீட் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆலயம் கட்டப்பட்டு அந்த இடத்துல ஊழியம் நடக்குது. அப்போ இவங்க யார் சொன்னான்னு சொன்னாங்க? யார் சொன்னா? கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னார்னா சொல்றாங்க. கர்த்தர் சொன்னார் என்கிற வார்த்தை வந்து இதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தெளிவா இருக்கணும். கர்த்தர் சொன்னது உண்மைப்பா, அது எனக்கு சொன்னாரா, அது எனக்குள்ளதா, அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்கணும். இது கர்த்தருடைய வார்த்தையா இல்லையா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல சர்ச்சை நடந்துட்டு இருக்கும்போது இந்த ரயில்வே கேட்டு தற்கொலை பண்றதுக்காக ஒரு அம்மா வர்றாங்க. இங்க பாட்டு சத்தம் கேட்குது, 21 நாள் உபவாசம் நடந்திருக்கா. அப்ப இங்க வராங்க, வந்து பிரேயர் முடிச்சோன்னா ஓன்னு அழுறாங்க, கத்தி அழுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஈரோடுல அந்த மாப்பிள்ளை வந்து டைவர்ஸ் லெட்டர் அனுப்பிட்டாரு. இன்னொரு 3 நாளைக்குள்ள அவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது. இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, என் பிள்ளை ஒரு குழந்தையோட வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்குது, இனி இந்த பிள்ளைக்கு இது சரியாகாது அப்படின்றாங்க. நான் சொல்றேன், இல்லம்மா ஆண்டவர் நினைச்சாருன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே அற்புதம் செய்வாருன்னா, உடனே அந்த அம்மா சொல்லுது, இனி அது நடக்காது பாஸ்டர். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னும் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரட்ட தான் போயிட்டு வந்தேன். அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் உடஞ்சு போன பாத்திரத்தை
அவர் கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பார்க்குறேன் ஒரு உடஞ்சு போன பாத்திரத்தை பார்க்குறேன், அந்த உடஞ்சு போன பாத்திரத்தை வந்து நிறைய பேர் ஒட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவரை ஒட்ட வைக்கிறதுக்கு முடியல, இவன் மனசை தேத்திக்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி சொன்ன வார்த்தை இல்லை, அவ்வளோதான், முடிவே பண்ணிட்டாங்க. கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோ இல்லையோ, யார் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஊழியக்காரன் சொன்ன உடனே இந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, இனி ஒன்று சேராது. நான் உடனே சொன்னேன், யார் சொன்னா? ஆண்டவர் வந்து தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு. ஆண்டவர் வந்து இணைக்கிற தேவன், பிரிக்கிற தேவன் அல்ல. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவான். நீங்க ஜெபம் பண்ணுங்க, 21 நாள் ஜெபத்துக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட. அப்போ அவர் சொன்னது, அப்புறம் அவர் சொன்னது, நீங்க ஏன் அவர் சொன்னதை எடுக்கிறீங்க? அவர் உங்களுக்கு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு குழந்தை டைம் அந்த டைவர்ஸ் ஆக வேண்டியது, இன்னைக்கு 2 குழந்தைகளோட குடும்பமா சந்தோஷமா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்னா, கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி யார் உங்கள்கிட்ட சொன்னாலும், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவர் அப்போ உங்களை காமிச்சாரு, இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்ல சொன்னார், எஸ் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பட் ஆனா அது கர்த்தர் சொன்னாரா? அது உங்களுக்காகத்தான் சொன்னாரா? இல்ல அவங்களுடைய மன பிரம்மையா? இல்ல அவங்க வேணும்னு ஆதாயத்துக்காக ஏதாவது சொல்றாங்களா? இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் அவங்க நம்மளை சிக்க வைக்கிறாங்களா அப்படின்றத ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் வந்து கவனிக்கல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நம்மளை ஏமாத்துறவங்க இன்னொருத்தரா இருக்க மாட்டாங்க. யார் தான் ஏமாத்துவாங்கன்னா, ஆண்டவரை நல்லா தெரிஞ்சு வசனத்தை நல்லா படிச்சு ஊழியத்தை கூட செய்யறவங்களா இருக்கலாம். நம்மளை ஏமாத்தும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா மாறிடும். அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி இது ஏமாந்ததுக்கு பிறகு, ஐயோ ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி தானே இப்படி நான் ஏமாந்தேன் அப்படின்னு நீங்க ஆண்டவரை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல வினா உள்ளவர்களா இருங்கள். பறவையிலேயே புறாவினுடைய இனம், பறவை இனத்திலே புறா அப்படின்றது வந்து ரொம்ப சாந்தம். யாருக்கும் புறாவை அடிச்சு சாப்பிடலான்னு தோணாது. புறாவை யாருமே அடிக்க மாட்டாங்க, அவ்வளோ சாந்தமானது. ஆனா இருக்கிறதுலே ஊரும் பிராணியிலே ரொம்ப மோசமானது எதுதான்? பாம்பை பார்த்தா படையும் நடுங்கும். ஆனா ஆண்டவர் 2ஐயும் மேட்ச் பண்றாரு பாருங்களேன். ஒரு சைடுல நீ புறாவா இருக்கணும், இன்னொரு சைடுல கேட்கல சத்தமா சொல்லுங்க, அவரும் இந்த எஸ்ட்ரீமாவும் இருக்கணும். சொல்லுங்க, நீங்கள் புறாக்களை போல கவடற்றவர்களும் பாம்புகளை போல வினாவுள்ளவர்களுமா இருங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோதித்து பார்த்து நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் நம்புறேன், இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு பிற்பாடு உங்க குடும்பத்திலேயோ உங்க வம்சத்திலேயோ யாருமே கர்த்தர் சொன்னார் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க ஏமாந்துடவே கூடாது. அந்த ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது கரங்களை தட்டும் போதே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் ஆண்டவர் தருவாராக. கேளுங்க, முழு பலத்தோடு அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொன்னார் உன் குடும்பத்தை பிரிஞ்சு, கர்த்தர் சொன்னார் இந்த கணவனார் உனக்கு அவசியம் இல்லை அப்படின்னெல்லாம் யார் சொன்னாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உடனே நீங்க யோசிக்கணும், உடனே நீங்க கேட்கணும் ஆண்டவரத்துல, இல்லை எனக்கு ஒரு நல்ல பலத்தை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. பாடலாமா? இப்ப நான் அவசரப்பட வேண்டியதில்லை, ஏற்ற காலத்தில் என்னை கர்த்தர் உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நான் அடங்கி இருப்பேன். ஆமென். கரங்களை எல்லாரும் தட்டி, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவா, ஏற்ற நேரத்தில் பயன்பாடுத்தி பாடுவோம். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவா, ஏற்ற நேரத்தில் பயன்பாடுத்திடுவா. சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவா, ஏற்ற நேரத்தில் பயன். கைகளை மேல தட்டி சொல்லுவோம், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவா, ஏற்ற நேரத்தில். திரும்ப விசுவாசத்தோடு, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவா, ஏற்ற நேரத்தில் பயன்பாடுத்திடுவா. உலக தோற்றம் முன்னே என்னை முன்குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில் என் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே என்னை முன்குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில்
என் கருவை கண்டார். உள்ளங்கையிலே என்னை வரைந்துள்ளார், என்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார். ஒரு விசை கூட எல்லாரும் சொல்லுவோம். உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார். திரும்ப ஒரு விசை. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் அயன் சேர் சத்தமா. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் அயன்பாடு தேடுவார். காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்துக்கு பொறுமையாய் காத்திரு. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டே தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னை கொண்டே தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் சொல்லுவோம். என்னை கொண்டே தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் சொல்லுங்க. என்னை கொண்டே தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப என்னை கொண்டே. ஆமாப்பா, ஆமாப்பா, நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவார். உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான், தெளிந்த புத்தியோடு நீ விழித்துக் கொண்டேரு. உன்னை விழுங்கிட தெளிந்த புத்தியோடு நீ விழித்துக் கொண்டு விசுவாசத்து உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. விசுவாசத்து உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவார். சொல்லுவோம். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவார். சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல் அடங்கி இருந்தார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு. ஓ, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவசரம் அப்படின்றது எப்பொழுதுமே கர்த்தருடைய திட்டத்தில் வந்து நிற்கவே நிற்காது. ஆமென். வேதம் சொல்கிறது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்மளை அவசரப்படுத்துகிறது யார் அப்படின்னா பிசாசு தான். ரொம்ப அவசரப்படுத்துவான், ரொம்ப அவசரப்படுத்துவான். யோசேப்புக்கு ஆண்டவர் குறிப்பிட்டதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். 15 ஆண்டுகள் அப்படின்னா 15 ஆண்டு ஆண்டவர் வச்சிருந்தாரு. அந்த 15 ஆண்டுக்கு முன்னாடி பல இடங்களில் எந்த முயற்சியும் யோசேப்பு எடுக்கவே இல்லை. பரவாயில்ல, எனக்கு ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு நாள் என்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போவார், ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்துல தான் பானபாத்திரக்காரனுடைய தலைவனை பார்த்து, எப்பா ஒரு சின்ன சிபாரிசு லெட்டரு, இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவன் வந்து அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் சொல்லலை, ஜஸ்ட் நீ ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறவன்ல, கொஞ்சம் இந்த மாதிரி சொல்லிடு அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்காக வேதம் சொல்லுது, பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்து போனான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவா யோசேப்புக்கு சொன்னாரு, எப்பா நானே உன்னை உயர்த்துவேன், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள். சில காரியத்தை ஆண்டவரை ஆற விட்டு தான் ஆண்டவர் செய்வார், சில காரியத்தை ஆண்டவர் காத்திருக்க பண்ணி தான் ஆண்டவர் தருவார், சில காரியத்தை நீங்க அமைதியா நீங்க விட்டுட்டு
விட்டு தான் நீங்க போகணும் அப்படின்னா அது எப்ப நடக்குமோ அப்பதான் ஆண்டவர் செய்வார். அதுக்கு பின்னாடி நீங்க போராடுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. சிலரெல்லாம் அவ்வளவு ஈஸியா திருந்திட மாட்டாங்க, அதுக்கு டைம் ஆகும். அந்த டைமுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டோம்னா அப்புறம் குடும்பம் தான் பிரிஞ்சு போகும். அப்படி பண்ண முடியாது. சிலதான் ஆண்டவர் ரொம்ப பொறுமையா தான் ஆண்டவர் செய்வார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியத்தை வந்து ஸ்லோவா அழகா, ஆனா என்னன்னா அது சரியா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன். சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவர் செய்கிற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும், நீங்க சண்டை போட்டுறக்கூடாது, நீங்க வாக்குவாதம் போட்டுறக்கூடாது, நீங்க உங்களுடைய பலத்தை நீங்க உபயோகப்படுத்திட கூடாதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நம்முடைய திருச்சபையினுடைய இந்த பின்னாடி வந்து தண்ணி, கவர்மெண்டினுடைய தண்ணி கனெக்ஷன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 6-7 பேர் சேர்ந்து சர்ச்சுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னாங்க. அப்படின்னா கவர்மெண்ட் வாட்டர் நம்ம பணம் கட்டி 1 லட்சம் ரூபாய் கட்டியாச்சு, பணம் கட்டி அந்த லைனை போட வரும்போது இந்த ரோடை கிராஸ் பண்ணாதீங்க, இந்த ரோட்டில் தோண்டக்கூடாது, நீங்க போடக்கூடாது அப்படின்றாங்க. கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுக்க மாட்டோம். என்ன இதுல அவங்க பணத்தை எடுத்து நம்ம பண்ண போறது இல்லை, அவங்க இடத்துக்கு நம்ம போறது எதுவுமே இல்லை. எங்களுக்கு கொடுக்க கூடாது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்ல தெரியாது. எதனால கொடுக்க கூடாதுன்னா கொடுக்க கூடாது, அவ்வளவுதாங்க. ஆனா அவங்க அந்த வாட்டர் போர்டில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் நாங்க சொன்னாலாம் கேட்க மாட்டோம், அவங்களுக்கு குடி தண்ணி வேணும், நாங்க குடி தண்ணி கொடுத்தா ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ பிரச்சனை பண்ணி அதெல்லாம் எல்லாத்தையுமே முடிச்சு, அதெல்லாம் கடந்து போச்சு. சரி, அன்னைக்கு வந்து அவங்க வந்து இங்க இருந்து டிச்சில் தண்ணி போடக்கூடாது, அதெல்லாம் அடைச்சு அப்படின்னாங்க. நான் அடைச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சு. ஒரு 6-7 வருடங்கள் தாண்டதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருது பாருங்களேன். அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா யார்கிட்ட தான் வரணும் சொல்லுங்களேன்? நம்மகிட்ட வந்தாதான் அந்த பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆகும். நம்ம சரின்னு சொன்னாதான் அது அவங்களுக்கு கிடைக்கும், நம்ம ஓகே பண்ணாதான் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் ஒரு 4-5 பேர் வந்தாங்க, அதுல பாதி பேர் பிரச்சனை பண்ணவங்க. ஃபாதர், இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒன்றும் தெரியாதது மாதிரி என்கிட்ட பேசினாங்க, நானும் ஒன்றும் தெரியாதது மாதிரியே பேசினேன், எதுவுமே காமிச்சிக்கல, நீங்க அப்படி பண்ணீங்கல்ல இப்படி பண்ணீங்கல்ல எதுவுமே சொல்ல. அப்படியா, வேணுமா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன், நீங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கிங்க, அதனால எந்த தப்பும் இல்லை அப்படி. தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப சந்தோஷம், நீங்க எங்களுக்கு இங்கே இருக்கிறது எங்களுக்கு ஒரு பிளெஸிங், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமா சொல்லுவீங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அப்போ என்ன அப்படின்னா அவங்கள கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு 6 வருஷத்தை கர்த்தர் வந்து காத்திருக்க பண்ணார். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அதை அவங்களா தான் ஆண்டவர் வர வைக்கணும், அவங்களா தான் ஆண்டவர் கொண்டு வர வைக்கணும். அந்த நாள் வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்து தான் பார்க்கணும். அந்த நாள் வரைக்கும் நம்ம ட்ரிகர் ஆகக்கூடாது, அந்த நாள் வரைக்கும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, அந்த நாள் வரைக்கும் நம்ம பிரியக்கூடாது, அந்த நாள் வரைக்கும் நம்முடைய உபதேசத்தை விட்டு நம்ம மாறக்கூடாது, நம்முடைய பொறுமையை விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது. ஆனால் ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ காத்திருப்பீர்களே ஆனால் ஏற்ற காலத்தில் கண்டிப்பா ஆண்டவர் உங்க பக்கமா அந்த காரியத்தை செய்யாம போகவே மாட்டார். கொஞ்சம் டைம் இழுத்தாலும், கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கர்த்தர் அவர்களை நேர்த்தியாய் கொண்டு வந்து நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த டைமே நீங்க கொடுக்காம, இந்த நேரத்தையே நீங்க கொடுக்காம, நாளைக்கு நடக்கணும், நாளானைக்கு காலையில நடக்கணும், அதை முடிக்காம நான் தூங்க மாட்டேன், அதை முடிக்காம நான் படுக்கைக்கு போக மாட்டேன், அதை முடிக்காம நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், அதை முடிக்காம நான் எப்படி வாழ்றது அப்படின்னு நினைச்சா சில காரியத்துல வந்து நோ ஆன்சர், நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, உங்க மனசு தான் கெட்டு போகும். ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வாதையிலேயே ஆண்டவர் மீட்டெடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்களேன்? முதல் வாதை, ஃபர்ஸ்ட் வாதையிலேயே பார்வோனுடைய இருதயத்தை இழக பண்ணி அப்பா போங்கப்பா அப்படின்னு அனுப்பி விடலாம்ல, அனுப்பி விடலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணல, அப்படி விடல. கர்த்தர் மனதில் அப்பவே டிசைட் பண்ணிட்டார். என்ன டிசைட் பண்ணிட்டார்னா, இந்த 10 வாதையும் எகிப்தியர்களுடைய 10 மிகப்பெரிய நம்பிக்கை, அவங்களுடைய 10 விசுவாசம், அவங்க இந்த 10 கர்த்தர் அனுமதிச்ச இந்த 10 காரியத்தையும் இவங்க கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. கடைசியில தலைப்பிள்ளை சங்காரம் வருது பாருங்களேன், அந்த தலைப்பிள்ளைகளை எல்லாம் கடவுளுக்கு சமானமா அவங்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. இந்த 10 நம்பிக்கையும் இல்லடா, நான் தான் இந்த உலகத்தினுடைய ரட்சகர் என்கிறத கர்த்தர் பார்வோனுக்கு அறிவுறுத்த வேண்டியது இருக்குது. அது எப்படி அறிவுறுத்துவார்னா அதுக்கு டைம். ஆனா அதுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு தெரியும், இப்ப பாருங்க எங்களுடைய வேலையெல்லாம் கடினமாக்குறாங்க, நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு நம்ம மோசையின் இடத்துல போய் சண்டைக்கு போனாங்க. பொறுமையா இரு சாமி, பொறுமையா இரு. சில காரியத்தை எப்படிதான் ஆண்டவர் செய்வார் அப்படின்னா, கர்த்தர் வந்து கீழே இருந்து வருவாரு. எங்க இருந்து வருவாரு? சத்தமா சொல்லுங்க.
உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் சில விஷயத்தை செய்யறதுல என்ன டிஃபரெண்ட் நினைக்கிறீங்க? அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? உடனே நடக்கணும்னு நினைப்பான். உங்க பிள்ளைகளுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். ஒரு செடியே புடுங்க வைங்களேன், ஒரு செடியை பிடுங்கி அந்த பக்கத்தில் நடுப்பா அப்படின்னு சொல்லுங்க, அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டான். மேலே வந்து திரும்பி ஒரு பிடுங்கி கொண்டு போய் நடலான்னுவான். அதான் அவனுக்கு பொறுமை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த செடியை வந்து அப்படி பிடுங்க மாட்டீங்க. பொறுமையாக உட்காந்து ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து சுற்றி தோண்டி அழகாக ஒரு வேறு கூட இல்லை, இது டேமேஜ் ஆகாமல் மண்ணோட சேர்த்து கொண்டு போய். ஆனால் அவன் பாருங்க அந்த நேரத்தில் கோவப்படுவான் பாருங்க. ஐயோ ஏமாமே இப்படி பண்ணிட்டு கிடக்குறீங்க, பிடிங்கி கொஞ்சம் நட வேண்டியதானே, இதுக்கு இவ்வளோ நேரம் தேவையா, இப்படியெல்லாம் தோண்ட வேண்டிய அவசியம் இருக்குதா, இது எதுக்கு இப்படி தோன்றீங்க, தேவையே இல்லை, என்ன விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் 2 நிமிஷத்தில் பிடிங்கி கொண்டு போய் நட்டுட்டு வந்துட்டே இருப்பேன், 4 நாளில் முளைச்சிருவான். ஆனால் அவன் பிடிங்கி நடுறது என்ன பண்ணாது சொல்லுங்க? முளைக்காது. ஏன்னா அவனுக்கு அனுபவமே இல்லை, அவனுக்கு அனுபவம் ரொம்ப குறைவு, அதனால அவசரமா செய்கிறான். ஆனால் நமக்கு என்ன இருக்குன்னா அனுபவம் நிறைய இருக்கு. நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற தேவனுக்கு என்னை விட மிகப்பெரிய அனுபவசாலி அவர், என்னை விட மிகப்பெரிய அனுபவசாலி அவர். உலக தோற்றத்திற்கு முன்னே இருக்கிறவர், அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். அதனால அவர் அவசரப்பட மாட்டார். அவர் அவசரப்படவில்லை என்றால் கண்டிப்பாய் ஒரு காரணம் உண்டு. அவர் அவசரப்படாததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இவ்வளவு அவசரப்படுறேனே, நான் இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேனே, நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிறேனே, அந்த காரியம் நடக்காததுனால நீர் கொஞ்சம் வேகமா செய்யக்கூடாதா, நீர் கொஞ்சம் துரிதமா செய்யக்கூடாதா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சத்தத்தை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, கர்த்தர் அவசரப்படாததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் அவசரப்படாததற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை உருவாக்குற வரைக்கும், உங்களை சரி செய்கிற வரைக்கும், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற வரைக்கும் அவர் அமைதியா இருப்பார். ஆனால் அவருடைய காலம் சரியானது என்று கண்டபோது, அவருடைய காரியம் நேர்த்தியானது என்று கண்டபோது அந்த அற்புதத்தை நாமும் பார்க்க போகிறோம். நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படியே நமக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்போ ஆண்டவர் தேவன் என்று எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அறிவு வரும் அப்படின்னு சொன்னா, அமர்ந்திருந்து ஆண்டவரே நம்ம எல்லாரும் கேட்க போறோம், எனக்கு என்ன கிருபை தாங்கன்னா, வெயிட் ஆண்டவரே, எனக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க பிள்ளையை குறித்து ஒரு தவறான செய்தியை யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட காதில் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா, அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி அவன் நிற்கிறான்னு வைங்களேன், உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. ஒரு குச்சியை எடுக்கிறீங்க, அவனும் பக்கத்தில் நிற்கிறான், எப்படி அடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொன்ன அந்த வேகமும் உங்க வேகமும் சேர்ந்து நிறைய அடி விழுகும். ஆனா அந்த மனுஷன் அந்த பையன் சாயந்தரமா வரான், இவங்க காலையில் நமக்கு சொல்லிட்டாங்க. அந்த காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள உங்க கோபம் என்ன பண்ணும் சொல்லுங்க? கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும். இது என்ன அப்படின்னா, இந்த டைம் டியூரேஷன் இருக்குது பாருங்களேன், இந்த நேரம் காலதாமதம் ஆகுது பாருங்களேன், அதுக்குள்ள நமக்கு நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அவன் இப்படி செஞ்சிருப்பானா, அவன் ஏன் இப்படி செஞ்சிருப்பான், அவன் எதுக்கு இப்படி செஞ்சிருப்பான்னு அதுக்குள்ளே நமக்கு நிறைய யோசனை வர்றதுனால நம்முடைய வேகம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே குறைஞ்சிருது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக யாரோ ஒருத்தரிடத்துல சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து சில காரியத்தை நம்ம என்ன பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, வெயிட் பண்ணி தான். கேட்கல? பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன். கேட்கல? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன், கொஞ்சம் அமைதியா இருந்து தான் பாருங்களேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்களேன். சொல்லுங்களேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க.
கொண்டு போய் நிற்க வச்ச உடனே ஐயோ என்ன கொண்டு போய் இப்படி நிற்க வச்சிட்டாளே அப்படின்னு பதறாதீங்க. நான் இப்படி வந்துட்டேனே அப்படி பதறாதீங்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரி பார்ப்போம், சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கேட்கல, சொல்ல மாட்டீங்களே நிறைய பேர். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே போகும்போது உங்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தை என்ன வார்த்தையாக தான் இருக்கணும் அப்படின்னா, சரி சரி. நமக்கு அந்த வார்த்தை வராது. எட்ரா குச்சிய எட்ரா. கணவனார் சிலருக்கெல்லாம் வீட்டில் வர வேண்டாம், அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி, ஏங்க இப்போ வர்றீங்களா இல்லையா, அட ஏன் சாயந்தரம் ஒரு நாள் இப்போ வாங்க, மதியானம் வாங்க, இந்த நேரத்தில் வாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரி பாருங்க இப்படி அடைச்சி வச்சிருக்கிறான். நமக்கு எப்படி அடா சரி திறப்பா, அவங்க திறக்கிறதுக்குன்னு ஒரு நாளை கத்தர் வச்சிருக்கிறாருல்ல. நான் ஆமேனே வர மாட்டேங்க. அடைக்கிறதுக்குன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் இருந்துச்சுன்னா, அந்த அம்மா திறக்கிறதுக்குன்னு ஒரு நாள். ஆனா திறக்கிறதுக்குன்னு நீங்க குச்சியை கொண்டு போய் குத்துனீங்கன்னா அவங்க வெட்டுக்கத்தி எடுத்துட்டு வருவாங்க, நல்லா அருவா எடுத்து வந்துருவாங்க. சண்டை பெருசாகுமா? அதே நேரத்தில் நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களே ஒரு நாள் வருவாங்க. கர்த்தர் அவர்களையே ஒரு நாள் வர வைப்பார், அவர்களே தேடி வருவார். அன்றைக்கு நம்முடைய மகிமை பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா, வெயிட். காத்திரு, காத்திரு, பொறுமையாயிரு, அவசரப்படாத, அவசரப்படாத. அதுக்கு முன்னாடி கர்த்தர் தான் சொல்றாரு, உன்னுடைய விலையேற பெற்ற முத்துக்களை நீ யாரு முன்னாடி போடாத. சொல்லுங்களேன், பன்றிகளுக்கு முன்னாடி போக கூடாது. எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க ரொம்ப அவங்க ரிஜெக்ட் பண்ண நீங்க தேடி 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 போனீங்கன்னா அதுக்கு என்னவே இருக்காது. சத்தமா சொல்லுங்க, அதுக்கு வேல்யூவே இருக்காது. அதுக்கு வேல்யூவே இருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்காக நீங்க வந்து லோன் வேணும்னு கேட்டா 25 டைம் ஃபோன் பண்ணுவான். சார் வாங்கிட்டீங்களா சார், வாங்கிட்டீங்களா சார், வாங்கிட்டு சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பேங்க்ல லோனுக்காக ஒரு என்கொயரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 டைம் தான் கூப்பிடுவாங்க. ஒரு 3 டைம் 2 டைம் தான் கூப்பிடுவாங்க, அதுக்கு மேல கூப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இவங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா வருவாங்க, தேவை இல்லைன்னா வரமாட்டாங்க. நீங்க அப்படி தேவை இல்லாம நீங்க உங்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு வேண்டாங்க, எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, இல்லைன்னா ஒன்று பொய் கூட சொல்லுவீங்க, நான் வாங்கிட்டேங்க. ஏன் அப்படின்னா இவங்க டார்ச்சர் பண்றது நமக்கு கேட்கல, பிடிக்கிறது நமக்கு முடியல. இப்போ உங்களையே அந்த இடத்துல கொண்டு வாங்க. நீங்க டார்ச்சர் பண்றது, ஹலோ ஹலோ, எந்த விஷயத்தையும் அப்படிதான், எந்த விஷயத்தையும் இன்னைக்கு யாருக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா, திணிக்க அதுக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொன்னாங்க, கேன் வெயிட். வெயிட். எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போறோம், எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே, ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. நீர் செய்கிற வரைக்கும் அமைதியா இருக்கக்கூடிய கிருபை, நீர் அதை நடத்துகிற வரைக்கும் அமைதியா இருக்கக்கூடிய கிருபை, நீங்க அந்த காரியத்தை முடித்து தீருகிற மட்டும் என் கையை கட்டி என்னுடைய திறமையெல்லாம் அடிச்சு உடைச்சு உட்கார வச்சு உங்க வேலைக்காக நான் வெயிட் பண்ணக்கூடிய கிருபையை மட்டும் எனக்கு தாங்கப்பா. ஆண்டவருடைய வேலை வரும் சிஸ்டர், வரும் பிரதர், ஆண்டவருடைய வேலை கண்டிப்பா வரும். கர்த்தர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் விட்டு வைக்கிறவரை ஆனால் நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலா மாறுறதுக்கு முன்னாடி சவுலா இருக்கிறாரு. சவுலா இருக்கும்போது அந்த சீசர்கள்லயே ரொம்ப ப்ரீச் பண்றது அப்படின்னா ஒரு பெரிய பிரசங்கியார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எதிரிக்கு கோபம் வரும், நிக்கிறவங்களுக்கு எழுப்புதல் வரும்.
அவருடைய பிரசங்கத்துல வந்து ஆண்டவருக்கு விரோதமானவர்களுக்கு என்ன வரும்னா அப்படியே கோபம் வரும், கொல்லலாண்டா இவன் அப்படின்னு கோபம் வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வெறி வரும், கர்த்தருக்காக வாழணும்ன்ற தைரியம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரீச்சர், பெரிய பிரசங்கியார். இப்போ அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருமே அவரை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. அப்ப முடிவு பண்ணும்போது அதை யாருடைய பாதத்துல கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, அன்னைக்கு இருந்ததுல இந்த பவுல் என்கிற சவுல் தான் ரொம்ப பெரிய ஆள். உடனே இவனுடைய பாதத்துல எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு அவன் கல்லெறிஞ்சு கொள்றான். கல்லெறிஞ்சு கொன்ன உடனே இந்த பவுலுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. அவ்வளவுதான், நம்ம சொன்ன உடனே கேட்கறாங்க, நம்ம தான் இதுல ராஜாவா இருக்கிறோம். உடனே அடுத்த லெட்டர் வாங்கி இன்னொரு ஊருக்கு போக ஆரம்பிச்சான், பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் வந்து எங்க சந்திக்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்தேவானை கொல்றதுக்கு முன்னாடி சந்திக்கல. எப்ப சந்திக்கிறார் அப்படின்னா, ஸ்தேவான் இரத்த சாட்சியா மரிச்சதுக்கு அப்புறம் சந்திக்கிறாரு. ஏன் இவ்வளவு டைமை எதுக்கு எடுக்கணும்? அவனுடைய மரணம் வரைக்கும் கர்த்தர் ஏன் காத்திருக்கணும்? நான் நம்புறேன், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா ஊழியரை விட பெரிய ஊழியம் செய்தார். எல்லா அப்போஸ்தலர்களை விட பெரிய பாடுபட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மனசுல முன்னாடி இருந்தது என்ன தெரியுமா? இந்த ஸ்தேவான் என்கிற ஒரு இரத்த சாட்சியை கொல்றதுக்கு காரணமானார்ல. எவ்வளவு பெரிய பிரீச்சரை நம்ம கொண்டிருக்கோம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஊழியக்காரரை கொல்றதுக்கு நம்ம காரணமா இருந்திருக்கோம் தெரியுமா? நம்ம ஒண்ணு பண்ணணும், அந்த ஊழியக்காரர் செய்ததையும் சேர்த்து நானே பண்ணுவேன்னு ஒரு முடிவு எடுத்ததுனால தான் அவர் அவ்வளோ பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்டார். அதனால நான் நம்புறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை காத்திருக்க பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம். அவர் உங்களை சோதித்த பிறகு நீங்க பொன்னாக விளங்குவீங்க. ஆண்டவர் உங்க மெச்சூரிட்டியை கர்த்தர் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களை திடசாலிகளாய் கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற இந்த 15 வருஷத்தினுடைய காத்திருப்பு உங்களை உன்னதமான இடத்துல பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும் போது பயம் இல்லாமல் நிற்பீர்கள், சஞ்சலம் இல்லாமல் நிற்பீர்கள். பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது அச்சமே இல்லாமல் அந்த பொறுப்பை செய்வதற்கு உங்களுடைய தலைகளை சாய்ப்பீர்கள். காரணம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை உருவாக்கி 15 வருடங்கள் யோசேப்பை உருவாக்குனது மாதிரி கர்த்தர் உங்களை உருவாக்குறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார். மகளே, நான் உன்னை உருவாக்குறேன், மகனே, நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீ காத்திருக்கிற காலம், உன்னை உருவாக்குகிற காலம், உன்னை பத்திரப்படுத்துகிற காலம், உனக்கு கற்றுக் கொடுக்கிற காலம், உனக்கு சொல்லி தருகிற காலம். இதற்கு பிறகு யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நின்றது போல நிச்சயமாகவே நீங்கள் நிற்பீர்கள். அந்த பார்வோன் இதுவரைக்கும் யாருக்கும் இப்படி தூக்கி கொடுத்தது இல்லை. இதுவரைக்கும் யாருக்கும் ஒரே நாளில் இவ்வளவு உயர்வு வந்ததில்லை. ஆனா அந்த உயர்வை பார்வோன் யோசேப்புடைய தலையின் மேல் வைப்பதற்கு கர்த்தர் காத்திருந்து ஒரு நாள் மொத்தத்தையும் யோசேப்புக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு கிடைக்கும் போதெல்லாம் ஏமாந்துட்டான். ஆனா 15 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் கொடுத்தது யாருக்கும் கிடைக்காதது. 15 வருடமாய் மற்றவர்களுக்கு கிடைக்காததை யோசேப்பிற்கு ஆண்டவர் தருவது உண்மையானால், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே பரலோகம் இந்த காத்திருப்புக்கு ஒரு பதிலை தரப்போகிறது. ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் பாட முடியும்? ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்த போறார், ஏற்ற நேரத்தில் அவர் என்னை உயர்த்த போறார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் 2 பேருடைய வாழ்க்கையிலையும் அதைத்தான் ஆண்டவர் செய்தார். மோசேயினுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதைத்தான் செய்தார். அவர்களை காத்திருக்க பண்ணினார். பாருங்க, மோசே கூட என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ்ல அவருக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நிறைய பாசம் இருந்துச்சு. அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளை சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டானாமா. அப்படின்னா தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுறத அவனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஆனா என்னைக்கு ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கும் போது அந்த எகிப்தியனை அடிச்சு மணல்ல புதைச்சு போட்டான். ஆனா அதே நேரத்தில் 2 எபிரேயர்கள் சண்டை போட்டு இருக்கிறாங்க. போயிட்டு, ஏப்பா நீ அண்ணன் தம்பி இல்ல, நீ ஒரு ரத்தம் இல்லப்பா, நீ போய் ஒருத்தன் அடிச்சுக்கலாமா, நீ எதுக்கு அடிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த எகிப்தியன்ல ஒருவன், என்ன நீ பெரிய ஆளா, நீ எகிப்தியனை ஒருத்தனை அடிச்சு மணல்ல புதைச்சது எங்களுக்கு தெரியாதான்னு சொன்ன உடனே அவங்க மேல இருந்த பாசம் மொத்தமும் போயிருச்சு. இவனுக்காக தானே நம்ம இவ்வளவு பாடுபட்டோம், இவனுக்காக தானே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம், துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னா டவுன் ஆயிட்டான். இப்ப நம்ம என்ன நினைப்போம்?
அவன் ஸ்பீடாக இருக்கும்போது அவனை ஊழியத்தில் அழைச்சிருந்தா அவன் எவ்வளோ வேகமாக செஞ்சுருப்பான். இப்போ அவனுடைய ஆவியெல்லாம் செத்து போய் அவன் உடஞ்சு போய் மாமனார் எத்ரோவனுடைய வீட்டில் போய் அங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் ஆடு மேய்ச்சிட்டு வெயிலில் அவ்வளோ சுட்டரிக்கிற வெயிலில் பாறையில மனாந்திரத்தில் இருந்து இப்போ போய் கர்த்தர் சந்திக்கிறாரு. என்ன சந்திக்கிறார் அப்படின்னா, உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, நான் உன்னை அழைக்கிறேன்றாரு. எப்படி இருக்கும்? அதனால தான் மோசே சொல்றாரு, வேற யாரையாச்சும் சொல்லுங்க, வேற யாரையாச்சும் அனுப்புங்க. நான் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன், நான் எதிர்பார்த்திருந்து சோர்ந்து போயிட்டேன். அந்த 40 வருஷத்துல நீங்க ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் பெரிய ஊழியத்தை செஞ்சிருப்பேன். இப்போ நான் ஆவியே செத்து போயிடுச்சு, நான் இல்லை ரொம்ப பலவீனமாயிட்டேன், நான் ரொம்ப மனசை விட்டுட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா இல்லை, நீதான் நான் தெரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பாத்திரம். இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் யாரோ ஒருத்தடத்துல கர்த்தர் நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்றாரு. ஒருவேளை அந்த 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 தேவ மனுஷனை போல நீங்களும் அப்படிதான் ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நீங்க கடந்து வரலாம், இந்த பாதையில் நீங்கள் கடந்து வரலாம். இந்த சத்தத்தை கேட்கும்போது, பாஸ்டர் இது 100% உண்மை பாஸ்டர். 20 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் நான் இருந்த வேகத்திற்கு, நான் இருந்த ஸ்பீடுக்கு, நான் இருந்த அபிஷேகத்திற்கு, நான் என்னுடைய கமிட்மெண்ட்டுக்கு ஆண்டவர் மட்டும் என்னை தட்டி எழுப்பி இருந்தார்னா நான் எவ்வளோ வேகமாக ஓடி இருப்பேன் தெரியுமா? ஆனால் அடுத்த ஆஃப்டர் 20 இயர்ஸ் என்னை சிறுமப்படுத்தி, என்னை வெட்கப்படுத்தி, எனக்கு நஷ்டமானதுனால இன்னைக்கு எனக்கு ஒரு பிடிப்பு கூட எனக்கு இல்லாமல் இருக்குது, ஒரு தைரியம் கூட எனக்கு இல்லாமல் இருக்குது, ஒரு நம்பிக்கை கூட எனக்கு இல்லாமல் இருக்குது. அதனால இனி எங்க பாஸ்டர் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை மகனே, இல்லை மகளே, அந்த மோசையை உருவாக்குறதற்காக அந்த காலத்தை கர்த்தர் வைத்து அடுத்த 40 ஆண்டுகளிலே சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்த அந்த தேவன் மறுபடியும் உங்களை தட்டி எழுப்புகிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். நீ காத்திரு, நீ பொறுத்திரு, நீ கர்த்தரையே நம்பியிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காத்திரு, காத்திரு. கைகளை மேல உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல கேட்கலாம், அப்பா அந்த காத்திருக்க கூடிய கிருபையை தாரும். வெயிட் பண்ணக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி, நான் அவசரப்படாம, ஆண்டவரே நான் எந்த முயற்சியும் எடுக்காம, நான் சோர்ந்து போகாம, நான் தளர்ந்து போகாம காத்திருக்க கூடிய ஒரு பலன் இப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் கழுகுகளை போல உயரே எழும்புவார்கள். இப்பொழுது காத்திருக்க கூடிய கிருபையை ஆமென் கர்த்தர் தருவார். கேளுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.